அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கதைகள். ஒரு ஊர்ல ஒரு அரசர் தன்னுடைய அரண்மனை தோட்டத்துல நடைபயிற்சியில இருக்காரு. அங்க ஒரு சிறுவன் அரண்மனை தோட்டத்துல இருக்கிற மாமரத்துல மாங்காய் பறிக்கிறதுக்காக ஒரு கல் எடுத்து வீசினான். அந்த கல்லு தவறி நடைபயிற்சியில் இருந்த மன்னரோட மண்டையிலும் பட்டது. மன்னரோட மண்டை மாம்பழ சைஸ்க்கு விங்கிக்குது. உடனே அரசருக்கு கோபம் வந்து அந்த சிறுவனை அரசபைக்கு இழுத்துட்டு வாங்கன்னு கட்டளையிடுறாரு. படை வீரர்களும் அரசபைக்கு அந்த சிறுவனை இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த அரசர் அமைச்சரனை கேட்கிறாரு, இவனுக்கு என்ன தண்டனை வழங்கினான்னு. முதல்ல ஒரு அமைச்சர் இருந்துருச்சு, அரசே, இவன் நம்ம அரண்மனை தோட்டத்துல இருக்கிற மாங்காய திருட முயன்றிருக்கான், அதனால இவனுக்கு 2 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை கொடுங்க அப்படின்னு முதல்ல ஒரு அமைச்சர் இருந்துச்சு சொல்றாரு. 2வது ஒரு அமைச்சர் இருந்துருச்சு, அரசே, இவன் நம்ம அரண்மனை தோட்டத்துல இருக்கிற மாங்காய திருடுறது மட்டும் இல்லாம உங்களை கொலை செய்ய பார்த்திருக்கான், அதனால இவனுக்கு 14 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படியே ஒவ்வொருத்தரா தண்டனை கூட்டிக்கிட்டே போறாங்க. இறுதியா மூத்த அமைச்சர் இருந்துருச்சு, அரசே, உங்க மண்டையில எவ்வளவு அளவு வீங்கிருக்கோ அவ்வளவு அளவு தங்க கட்டி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அரசருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன அமைச்சரை புத்தச்சுகிறீர்கள், என் மண்டையை பிளந்தவனுக்கு பரிசளிப்பதா அப்படின்னு கோபமா கேட்டாரு. இப்ப அந்த மூத்த அமைச்சர் சொன்னாரு, அரசே, ஓரறிவு படைத்த மாமரமே தன் மீது கல் எறிந்தவனுக்கு மாம்பழம் தருகின்ற பொழுது 6 அறிவு படைத்த அரசர் நீங்கள். உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு நீங்க தங்க கட்டி தான் பரிசா தரணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அரசர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமா அமைச்சரே, நீங்க சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுக்கு தங்க கட்டி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. இப்ப அந்த மூத்த அமைச்சர் சொல்றாரு, ஆமரசே, தெரியாமல் செய்த தவறை மன்னிப்பதே பெருந்தன்மை, நீங்க பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு திருக்குறள், இன்னா செய்தார் ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல். நமக்கு யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம மன்னிச்சு நன்மை செஞ்சோம்னா அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற தண்டனைன்னு திருவள்ளுவர் தாத்தா சொல்றாரு. நன்றி, வணக்கம்.